உங்கள் பணம் எங்கே போகுதுன்னே தெரியலையா? உங்கள் வருமானம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத முதல்ல எழுதுங்க. அதில் எதெல்லாம் பில்ஸோ அதுக்கு பக்கத்தில் பின்னு எழுதுங்க. பில்ஸ் அப்படின்னா நீங்கள் அதை கட்டலை அப்படின்னா யாராவது உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டுவாங்க, அதெல்லாம் தான் பில்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஹோம் லோன் இஎம்ஐ, ரெண்ட்டு, கார் லோன், பைக் லோன், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், கிரெடிட் கார்டு, எஜுகேஷன் லோன் இஎம்ஐ, குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், சொசைட்டி மெயின்டெனன்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இபி, இதெல்லாம் தான் பில்ஸ். இதில் எதெல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகுமோ அது பக்கத்தில் பி பக்கத்தில் யூ அப்படின்னு போடுங்க. அதாவது யூசேஜ் பேஸ்டு பில்ஸ். இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், மொபைல் பில், இன்டர்நெட், சிலிண்டர், பெட்ரோல், ஓடிடி, வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் யூபி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுங்க. இது இல்லாமல் வேற என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சின்னு போட்டுக்கோங்க. சி அப்படின்னா கேஷ். இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா வெளியே போய் சாப்பிட்றது, ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்றது, டீக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறது, மூவிஸ் போகிறது, ஈவெண்ட்ஸ், கான்சர்ட்ஸ் போகிறது, ஸ்பாக்கு போகிறது, சலூன், அப்புறம் பர்த்டே கிஃப்ட்ஸு, ஜிம்மு, ட்ராவல், ப்ரீமியமாக எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுறது, இது எல்லாமே சீனு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மூணுத்தையும் டோட்டல் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பணம் பெரும்பாலும் பிக்கும் பியுக்கும் போயிருந்தது அப்படின்னா உங்கள் வருமானம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுவே சிக்கு அதிகமாக போயிருந்தது அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதில் உங்களோட தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. மணி மேனேஜ் பண்ண தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இந்த பட்ஜெட்டிங், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயத்துக்கெலாம் உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டது, இல்லை இதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நான் உங்களுக்காக பண்ணித்தரேன். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அதே நம்பருக்கு BUC அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.